ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். ஜாதகப்படி இதுதான் உங்கள் தொழில். கோடீஸ்வர யோகம், குபேர யோகம் உண்டாகும். இந்த தலைப்பில் தான் நான் இந்த பதிவில் பேசியிருக்கேன். பொதுவாக கோடீஸ்வர யோகம், குபேர யோகம் உண்டாகணும்னா குறுக்கு வழியில் ஏதாவது இருக்குமோ அப்படின்னு தான் எல்லோரும் நினைப்பாங்க. ஆனால் உண்மையிலே இந்த உலகத்தில் இருக்க அத்தனை கோடீஸ்வரர்களும் குபேர யோகத்தோடு இருக்கவங்களும் அவங்களுடைய தொழிலை வச்சு தான் அந்த நிலையை அடைஞ்சிருப்பாங்க. இதை யாருமே புரிஞ்சுக்கிறதே இல்லை. எல்லாரும் ஏதாவது ஒரு ஷார்ட்கட் இருக்கா, லாட்ரியில் விடுக்குமா, ஷேர் மார்க்கெட்டில் பெரிய ஆளாயிடலாமா அப்படிங்கிற மாதிரி. இதில் இன்னும் சில பேர் தவறான தொழில் ஏதாவது செஞ்சு சீக்கிரம் முன்னேறிடலாம், அப்போ தான் நம்ம கோடீஸ்வரன் ஆக முடியும், குபேரன் ஆக முடியும் அப்படிங்கிற எண்ணங்கள்லேயே வாழ்ந்துகிட்ருக்காங்க. ஆனால் அப்படி கிடையாது. ஒருத்தருடைய ஜாதகத்தில் என்ன தொழில் அமையும், எந்த மாதிரி தொழில் செஞ்சால் அவங்களுக்கு லாபம் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா அவங்க நிச்சயமாக அந்த குபேர யோகமும் கோடீஸ்வர யோகத்தையும் அடைஞ்சே தீருவாங்க. ஆனால் இந்த மாதிரி தொழில் என்ன தொழில் செய்கிறது, வியாபாரம் செய்கிறது அப்படிங்கிறத தெளிவு இல்லாமல் எல்லோரும் இருக்கிறதுனால தான் இந்த தொழில் வியாபாரத்தில் வருமானத்துலலாம் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. இந்த தொழில் வியாபாரம் ஒருத்தருக்கு நல்லபடியாக அமைஞ்சிட்டா அது அவங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துட்டு தான் இருக்கும். இப்போ இந்த பதிவில் நான் தொழில் வியாபாரம் செய்கிறத பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். வேலையை பற்றி பேசுகிறேன். வேலைங்கிறது வேறு, தொழிலுங்கிறது வேறு. இந்த தொழில் எப்படி அமைச்சிக்கிறது, தொழில்னால எப்படி ஒருத்தருக்கு லாபம் வரும், அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நிலையை அடைகிறாங்க எப்படிங்கிறதான் நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன். பொதுவாக ஒருத்தர் தொழில் வியாபாரம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, நம்ம முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, முதல்ல எல்லாரும் என்ன தொழில் செஞ்சு இவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஒரு தொழில் செஞ்சு அதில் முன்னேறிட்டாங்கன்னா அந்த தொழிலே இவங்க போய் செய்கிறாங்க. அவர் அந்த தொழில் செஞ்சு நல்லா முன்னேறியிருக்காரு, நல்லா பணம் சம்பாதிச்சிருக்காரு, அதே தொழிலை நம்மளும் செஞ்சு முன்னேறிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுதான் மிகப்பெரிய தவறு. இப்போ ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் தொழில் வேறுபடும். என்ன தொழில் செய்யணும், வியாபாரம் செய்யணும்னு அவருடைய ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்கும். அதை விட்டுட்டு இவங்களாம் ஒரு கணக்கு போட்டு இந்த தொழில் தான் லாபம் கொடுக்குது அப்படின்னு இவங்களா ஒரு கணக்கு போடுறாங்க. அது எப்படின்னா, இன்னொருத்தர் செஞ்சு அந்த தொழிலில் அவர் கோடீஸ்வரனாக இருப்பார், நிறைய வீடு வாகனம் வசதி வாய்ப்புகளோடு வாழ்ந்துட்டுருக்கவரை பார்த்துட்டு அதே தொழிலை தான் இவங்க தேர்ந்தெடுப்பாங்க. ஆனால் இவங்க தோற்றுருவாங்க. அப்போ இவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த தோற்றதுக்கான காரணம் பல அடுத்தவங்க மேலே பழியே சொல்லுவாங்க. அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, எனக்கு இப்படி போயிடுச்சு, என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. காரணம் இவங்க அந்த தொழிலை செய்கிற அமைப்பே இருக்காது. அதை யாருமே புரிஞ்சுக்கிறதே இல்லை. தொழிலுங்கிறது அவ்வளவு ஈஸியாலாம் செஞ்சு வியாபாரம்லாம் செஞ்சு ஒருத்தர் முன்னேறி மிகப்பெரிய லாபத்தெல்லாம் அடைஞ்சு வசதி வாய்ப்புகளோடு வாழ்ந்துட முடியாது. அதுக்கான அமைப்பு அவங்க ஜாதகத்தில் காட்டிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இவங்க அதை நம்ப மாட்டாங்க. ஜாதகம்லாம் பார்க்குறது சரி வராது. ஏன்னா அந்த ஒருத்தர் முன்னேறியிருக்காரு, அவரெல்லாம் ஜாதகம் பார்த்தா தொழில் ஆரம்பித்தார், அவர் ஏதோ ஒரு தொழிலை ஆரம்பித்தார், அவர் ஜெயிச்சிட்டாரு, அது போல தான் நம்மளும் செய்யணும் அப்படின்பாங்க. இது ஒருத்தர் என்ன தொழில் ஆரம்பித்து அவர் ஜெயிச்சிருக்காருன்னா அவருக்கு சரியாக அமைஞ்சிருக்கும். அதனால அவர் அதுக்கு கரெக்டாக அமைஞ்சிருப்பார். ஏன் இவங்கள சுற்றி தோத்தவரும் இருப்பார் ஒருத்தர், இவங்க சொல்ல மாட்டாங்க. அவர் ஏன் தோத்தார் அப்படிங்கிறத யோசிக்கவும் மாட்டாங்க. வேறு ஏதோ ஒரு தொழில் செஞ்சு அவர் வாழ்க்கையில் ரொம்ப கடன் ஆகிட்டார், பிரச்சனை ஆகிட்டார் அப்படிங்கிறத யோசிக்கவும் மாட்டாங்க. இது மாதிரி தொழில் வியாபாரம் செய்கிறதுனா இவங்க இன்னொருத்தங்களை காப்பி அடித்து செய்கிறது சரியாகவே வராது. இவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தொழில் இருக்கும். ஆனால் நிறைய பேர் ஜாதகம் பார்க்குறவங்களே
இந்த விஷயத்தை கேட்பாங்க. ஆனால் நிறைய பேருக்கு அது சொல்ல வரல. இந்த தொழில் செய்யுங்க, இந்த வியாபாரம் செய்யுங்க, உங்களுக்கு சரியாக வரும் அப்படின்னு எங்கேயுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இது நான் அனுபவ ரீதியாக நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். நான் மற்றவங்கள்ட்ட சில பேர் ஜோதிடர்கள்ட்ட கூட கேட்கும்போது என்ன தொழில் கரெக்டாக அமையும்னு சொல்லுங்கள் அப்படின்னா ஏதேதோ சொல்லுவாங்க. அது சரியாக வராது. அந்த தொழிலில் அவங்க அமைப்பு இருக்காது. ஆனால் இந்த தொழிலை கண்டுபிடிக்கிறதுக்குன்னு சில விஷயங்கள் வந்து ஜோதிடத்தில் இருக்குது. அது எந்த புத்தகத்துலேயும் இல்லை. ஜோதிடம் கற்றுக் கொடுக்குற இடத்துலையும் யாரும் சொல்லி தர முடியாது. ஏன்னா அவங்களுக்கும் வராது, தெரியாது. இது எப்படி தொழில், இந்த தொழில் செய்ய அப்படிங்கிற விஷயம் வந்து யாருக்கும் சொல்ல வராது. ஏன்னா அது ஏதோ ஒரு புத்தகத்தில் இருந்தால், இல்லை ஒரு குரு மாதிரி இருந்து ஒருத்தர் கற்றுக் கொடுத்தா அவங்களுக்கு, அவருக்கு அந்த குருவுக்கு தெரிஞ்சிருக்கணும். குருங்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிடாது, அவங்களுக்கு அந்த விஷயம் தெரியாது. அதனால் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க மாட்டாங்க, இந்த விஷயத்த சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அதனால் அப்படி சொல்லி கொடுத்தாலும் அவங்க தப்பாக தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போ தொழில் வியாபாரத்தில் ஆரம்பித்து நஷ்டம் கஷ்டம் அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஒரு சிலர் இயற்கையிலே அவங்களுக்கு அதான் தொழிலாக இருந்திருப்பான். அதை சொன்னோன்னே அதில் ஓஹோன்னு வந்திருப்பாங்க. உடனே இவர் சொன்னது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு 10 பேர் அதே மாதிரி அவர் பேச்சை கேட்ட ஆரம்பித்து அந்த 10 பேரும் தோற்று போயிடுவாங்க. ஆனால் நம்ம இதில் வந்து ஒருத்தரை குறை சொல்கிறதுலலாம் இல்லை. நம்மளுக்கு ஜாதகத்தில் கன்னி எதிராக நம்ம ஜாதகம் இருக்குது, ஜாதகத்தில் என்ன தொழில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை செஞ்சால் கண்டிப்பாக 100% அவங்க ஜெயிக்க தான் போகிறாங்க. இது யார் வேணாலும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதை தான் நான் வந்து இந்த பதிவில் சொல்கிறேன். இப்போ கூட நிறைய பேர் நினைப்பாங்க, ஒரு தொழில் தானே அதை சொல்லுங்களேன் அப்படிம்பாங்க. அதை சொல்கிறதுக்கு தான் இவ்வளோ விஷயம் தெரியணும். தெரியாமல் நான் வந்து ஒரு விஷயத்தை அப்படியே நேரடியாக நீங்கள் இந்த தொழில் பண்ணுங்கள் அது பண்ணுங்கன்னு சொன்னேன்னா யாருக்குமே கடைசி வரையும் புரியாது. அது அப்படியே அவ்வளோ அவசரப்பட்டு இந்த பதிவை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன் இதை சொல்லலை அப்படின்னு. நான் சொல்ல தானே போகிறேன். இந்த விஷயத்தில் அதை சொல்லி கொடுக்கணும், தெளிவுபடுத்த போகிறேன். ஏன்னா இந்த விஷயம் யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, அதை தெளிவுபடுத்த போகிறேன். நிறைய பேர் ஜோதிடமே பார்க்குறாங்க, அவங்களே அந்த தொழில் செய்யலாமாங்கிறே தெரியாது. ஏன்னா அவங்க ஃபெயிலியர் ஆகிட்டு இருப்பாங்க. நம்ம செய்யலாமா வேணாமான்னு தெரியாது. அப்போ அவங்க நம்ம செய்யலாம் ஜெயிக்கலான்னு தெரிஞ்சால் தான் அதில் இருக்கணும். இல்லைன்னா வேஸ்ட்டு தான். அது சும்மா போயிட்டுருக்கான், அதில் எந்த வருமானமும் வராது. கொஞ்ச நாள் வரும், ஏதோ ஒன்று வர மாதிரி இருக்கும். ஆனால் அது நிரந்தரமாக வராது, அதிகம் வராது. ஒரு தொழிலாக அதை செய்ய முடியாது. எந்த ஒரு தொழில் வியாபாரம் செஞ்சாலும் அதில் ஓகோன்னு உச்சத்துக்கு வரணும். அந்த தொழில் செய்ய அது கரெக்டான தொழிலாக இருந்தால் கண்டிப்பாக இவங்க செஞ்சாலும் செய்யலாட்டியும் அந்த தொழிலே அவங்கள வேலை கொண்டு போயிட்டே இருக்கும், தானாக நடக்க ஆரம்பிக்கும். அதுதான் ஜாதகத்தில் உள்ள ஒரு வலிமை, பலம் அப்படின்னு சொல்லலாம். சில பேர் சொல்லுவாங்க, கேது நீங்கள் சொல்கிற மாதிரி கேது எனக்கு இருக்கார், கேது தான் எதுவுமே தரமாட்டார், சாமியாரை போகிறதா அப்படிம்பாங்க. கேதை வச்சு பொழைச்சவங்க கோடீஸ்வரனானவங்கெல்லாம் இருக்காங்க. கேதுக்குரிய தொழில்கள் இருக்குது. இது மாதிரி அசுப கிரகங்கள் இருந்தாலும் சரி, சுபக்கிரகம் இருந்தாலும் சரி, அதுக்கான தொழில்கள் வந்து செஞ்சால் கண்டிப்பாக மேலே ஜெயிச்சிருவாங்க. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி தொழில்களை வந்து கரெக்டாக தெரிஞ்சிட்டால் நம்ம ஜாதகம் பார்க்கும்போதே அவங்களுடைய தொழிலை நம்ம சொல்லும்போது அது சரியாகவே இருக்கும். ஜெயிச்சிருந்தா தோற்றுருந்தாங்கன்னா அந்த தொழில் அவங்களுக்கு சரியாக இருக்காது. ஆனால் அவங்க வந்து நான் இதான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்பாங்க, அது சரியான தொழிலாக இருக்காது. இப்போ ஒருத்தருக்கு நம்ம தொழிலை வந்து சொல்கிறது கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது. அதுக்கு முதல்ல ஒரு அடிப்படை மூலம்னு ஒன்று வேணும். அதை வச்சு தான் நம்ம அவருக்கு வருமானம் தரக்கூடிய, அதிக முன்னேற்றம் தரக்கூடிய, வளர்ச்சியை தரக்கூடிய தொழிலை சொல்ல முடியும். அப்படி பார்க்கணுன்னா ஒரு ஜாதகத்தில் துலாம் ராசியில் என்ன கிரகம் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய கிரகம் தான் அவருடைய தொழிலையே தீர்மானிக்கும், வியாபாரத்தை தீர்மானிக்கும். என்ன துலாம் ராசியை சொல்கிறீங்க? ஏன்னா இது நான் பொதுவான பதிவு தான் சொல்கிறேன். ஜாதகத்தில் ஒவ்வொருத்தங்களுக்கும் தொழிலை பார்க்குறதுக்கு இன்னொரு கட்டத்தையும் பார்க்கலாம் சுய ஜாதகத்தில். ஆனால் பொதுவான விஷயங்களை பேசும்போது இந்த தொழில் வியாபாரத்துக்கு நம்ம வந்து துலாம் ராசியை தான் பார்க்கணும். துலாம் ராசியை பார்த்து தொழிலை அமைக்கும்போது
100% உங்களுக்கு வெற்றியே தான் கிடைக்கும். ஏன் வந்து துலாம் ராசியை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, அது காலபுருஷனுக்கு 7ஆம் இடம் திருமணத்தை பற்றி தானே சொல்லுது அப்படின்னா, அதுதான் வியாபாரத்தையும் சொல்லும், தொழிலையும் சொல்லக்கூடிய இடம். தராசு அங்கே தான் இருக்குது. அங்கே தான் வியாபாரத்தில் வெற்றியை கொடுக்கும், தொழிலில் வெற்றியை கொடுக்கும். இப்போ எல்லாம் 10ஆம் இடம் தானே சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த 10ஆம் இடத்துக்கு ஒரு கனெக்ட் கொடுக்கணும். அதுதான் ஜோதிடரோட வேலை. அதே போல் சனி பகவானோடையும் ஒரு கனெக்ட் கொடுக்கணும். இன்னொரு விஷயம், இந்த வருமானத்தை தரக்கூடிய 2ஆம் இடத்துக்கும் இந்த துலாம் ராசியில் இருக்கிற கிரகத்துக்கும் ஒரு கனெக்ட் கொடுக்கணும். இதில் எது பலமாக அமையுதோ அதுதான் அவங்களுடைய தொழில். இப்போ நான் சொன்னது வந்து நிறைய பேருக்கு புரியாது. ஜோதிடர்களை ஆராய்ச்சி தான் பண்ணுவாங்க. ஏன் துலாம் ராசியை சொன்னேன்னா, துலாம் ராசி தான் வியாபாரம் தொழிலுக்கு உள்ள வெற்றியை கொடுக்கக்கூடிய கிரகங்களில், அங்கே இருக்க கிரகங்கள் தான் வெற்றியை கொடுக்கும். இப்போ நிறைய பேர் நினைப்பாங்க, எனக்கு துலாமில் வந்து கேது இருக்கார், ஏற்கனவே சொன்னதான், அப்போ நான் வந்து எந்த தொழிலும் பண்ண முடியாதா, கேது இருந்தால் தொழில் அமையாதுமாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. கேது வந்து அங்கே இருந்தால் ஆன்மீக சம்பந்தப்பட்ட தொழில் எத்தனையோ இருக்குது, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அது மாதிரி தொழில் வந்து அமையும். ஆனால் அந்த கேது எந்த கிரகத்தோடு சம்மந்தப்படுறாரோ அது சம்மந்தப்பட்ட ஆன்மீகம் அமையும். சோசியல் சர்வீஸ் அமையும். அதே போல் கோயில் திருப்பணி, இந்த மாதிரி கோயிலில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருள்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அமையும். இப்போ துலாமில் வந்து ஒருத்தருக்கு சூரியன் இருந்துட்டால் நிச்சயமாக அவர் அரசாங்க வேலத்துக்கு அரசியல் இதுக்கு வந்து அவர் முயற்சி பண்ணலாம், அவர் ஜெயிப்பார். ஆனால் அந்த இடம் வந்து அவருக்கு சனி பகவானோட தொடர்பு படணும். 10ஆம் இடத்தோடையும் ஏதோ ஒரு கனெக்ஷன் வரணும். அதே போல் 2ஆம் இடத்தோடையும் அது தொடர்பு வருதான்னு பார்க்கணும். அப்படி இல்லையா, துலாமில் என்ன கிரகம் இருக்கோ அந்த அடுத்த வேறு கிரகம் பார்க்கணும். அது இதோட தொடர்பு வந்ததுன்னா, நான் சொல்லக்கூடிய சனி பகவானுடைய 10ஆம் இடத்தோடையோ அல்லது 2ஆம் இடத்தோடையோ அங்கே இருக்கிற மற்றொரு கிரகம் தொடர்பு வந்ததுன்னா அந்த கிரகத்தை வச்சு அப்போ அதுதான் கரெக்டாக வரும். இப்படி எந்த கிரகமே இல்லைன்னா அந்த அதிபதி, இந்த துலாம் வீட்டோட அதிபதி சுக்கிரன், அவர் வந்து எந்த இடத்தோட தொடர்பு கொள்கிறாரு, இப்போ 2ஆம் இடத்தோட தொடர்பு கொள்கிறாரா, சனி பகவானோட தொடர்பு கொள்கிறாரா, 10ஆம் அதிபதியோட தொடர்பு கொள்கிறாரா அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். இதில் எந்த அதிகமாக வந்து எந்த கிரகத்தோட தொடர்பு கொள்கிறாரோ அதுதான் அவருடைய தொழில், கரெக்டான வியாபாரம் செய்யக்கூடிய தொழில். நிறைய பேர் ஜெயித்தவங்களோட ஜாதகத்திலலாம் இது மிக சரியாகவே வரும். நீங்கள் எங்கே சுற்றியும் 10ஆம் அதிபதி, சனி பகவான், 2ஆம் இடம் இதெல்லாம் பார்த்தாலும் துலாமில் எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகத்தை பார்த்தே ஆகணும். துலாம் சம்பந்தப்பட்ட தொழில் தான் அவங்களுக்கு அமையும். அதே போல் ஒருத்தருக்கு வருமானம் தானே மெயின். வருமானம் வரலைன்னா அதுக்கு பேர் தொழிலே இல்லையே, வியாபாரமே இல்லையே. அதனால் 2ஆம் இடத்தோட எந்த கிரகம் சம்மந்தப்படுது, அதுக்கும் துலாமில் இருக்க கிரகத்துக்கும் எந்த சம்மந்தம் இருக்குன்னு ஒரு சின்ன ஆராய்ச்சி தான். அது மிகப்பெரிய அளவுக்கு அதுக்காக நம்ம பெரிய ஆராய்ச்சியெல்லாம் பண்ண வேண்டியதில்லை. ஒரு லிங்க்கு, எல்லாத்துக்கும் ஒரு லிங்க்கு கொடுத்து பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு ஜாதகத்தை பார்க்கல இதுதான் அவங்களுக்கு தொழிலாக வந்து அமையும். வியாபாரம் பண்ணாங்கன்னா ஓன்னு வந்துடுவாங்க. ஏன்னா ஒரு தொழில் செஞ்சு ஒருத்தர் வந்து ஒரு தொழில், அந்த தொழில் சரியில்லை, இந்த தொழில் சரியில்லை, இதிலலாம் வருமானம் கிடைக்காது, இதில் ஜெயிக்கவே முடியாதுன்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த தொழிலில் ஒருத்தர் ஜெயிச்சிருப்பார். இந்த உலகத்தில் இருக்கிற எந்த தொழிலுமே லாபத்தை கொடுக்காமல் இருக்காது. எல்லாமே லாபத்தை கொடுக்கும் தொழில் தான். ஆனால் அந்த தொழிலை யார் செய்கிறாங்கங்கிறது தான் ஜாதகப்படி எவனுக்கு வலிமையாக இருக்கோ அவன் தான் அந்த தொழிலில் ஜெயிப்பான். இது வந்து நம்மளுக்கு வந்து எழுதப்படலை, நிறைய புத்தகங்கள்லாம் எழுதியிருக்காங்க. ஆனால் முக்கியமாக தேவை எதுவோ, இப்போ வருமானம் தான் எல்லாருக்குமே தேவை. அந்த வருமானத்தை வச்சு தான் வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு வர முடியும். வீடு, வாகனம், வசதி வாய்ப்புகள்லாம் ஏற்படுத்திக்க முடியும். இந்த வருமானத்தை கொடுக்கக்கூடிய இந்த விஷயத்தை இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன்.
இதை இந்த பதிவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்க மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.